விஜய் தலைமையில் இருக்கும் தமிழக வெற்றி கழகமானது கிட்டத்தட்ட வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு போட்டியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. எனவே இதற்காக ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருப்பதால் ஒட்டுமொத்தமாக போட்டியிடுவதற்கு ஒரு சின்னம் தேவை என்று எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருந்தது. அதற்கேற்ப தேர்தல் ஆணையத்திலே கடந்த நவம்பர் மாதம் நிர்மல்குமார் தலைமையிலே தாவேக அணியினர் சென்று சந்தித்திருக்கிறார்கள். அப்பொழுது தங்களுக்கு தேவையான சின்னங்கள் என்ன என்பது, ஏன்னா தேர்தல் கமிஷன் விதிப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சின்னங்களை முதலியாக விண்ணப்பிக்க வேண்டும். அதிலே நாங்கள் அங்கீகரிக்காத கட்சி நிறைய இடங்கள் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிடுவதால் ஒரே சின்னமாக தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். எனவே அந்த வகையில் தற்போது கடந்த நவம்பர் மாதம் அவர்கள் வைத்திருந்தார்கள். டிசம்பர் இறுதி வாக்கிலே சின்னங்களை அறிவிக்க இருக்கிறது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக. டிசம்பர் 4வது வாரத்திலே 24ஆம் தேதி அல்லது 26ஆம் தேதி இந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். அப்பொழுது விஜய் கட்சிக்கு என்ன சின்னம் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். விஜயை பொறுத்த மட்டிலே 5 சின்னங்களை 10 சின்னங்கள் வரை அவர்கள் விண்ணப்பிக்கலாம் கேட்டு. ஆனால் விஜய் கட்சியின் சார்பிலே 5 சின்னங்களை கேட்டிருக்கிறார்கள். 5இல் 1 என்று. அதிலே அவர்கள் எப்படி தரவரிசை படித்திருக்கிறார்கள் என்றால் ஆட்டோ சின்னம் முதலிலே, அடுத்தது விசில் சின்னம், 3வதாக மோதிர சின்னம், 4வதாக பேட் கிரிக்கெட் பேட் சின்னம், 5வதாக குளோப் பூமி உருண்டை என இந்த 5 சின்னங்களை கேட்டிருக்கிறார். இந்த 5 சின்னங்களை ஏதேனும் ஒன்று எங்களுக்கு தர வேண்டும் என்றால் நாங்கள் மாநிலம் முழுவதும் போட்டியிடப் போகிறோம். எனவே எங்களுக்கு ஒரே சின்னமாக கிடைத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற வகையிலே ஒரு கோரிக்கையை வைத்திருந்தனர். தற்பொழுது அதிலே தேர்தல் ஆணைய வட்டாரத்தில் நாம் விசாரித்த பொழுது விஜய் கட்சிக்கு ஆட்டோ சின்னம் ஏற்கனவே மற்றொரு கட்சி இதே போன்ற ஒரு கோரிக்கை வைத்தால் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், விஜய் கட்சிக்கு மோதிர சின்னம் கொடுக்கப்படும் என்ற தகவல் தற்போது கசிய ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல, கசிய ஆரம்பித்திருக்கிறது. ஏற்கனவே சில தினங்களுக்கு முன் செங்கோட்டையன் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்பொழுது எங்களுடைய சின்னம் நாடு முழுவதும் பேசக்கூடியதாக இருக்கும், மக்களுக்கு நெருக்கமானதாக இருக்கும் என்று கூறியிருந்தார். மோதிர சின்னம் என்பது பெரும்பாலானோர் கைகளிலே மோதிரம் அணிந்திருப்பார்கள். அது தங்கமோ வெள்ளியோ பித்தளையோ ஏதேனும் ஒரு மோதிரம் கிட்டத்தட்ட அனைவருமே அணிந்திருப்பார்கள். எனவே மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற ஒரு சின்னம் என்ற வகையிலே மோதிர சின்னத்தை தான் அவர் சிம்பாலிக்காக அடையாளம் குறியீடாக அப்படி சொல்லியிருப்பாரோ என்ற எண்ணம் தற்போது தோன்றுகிறது. எனவே அந்த வகையில் பார்க்கும்போதும் சரி, தேர்தல் ஆணைய வட்டாரத்தில் உள்ள தகவலின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது மோதிர சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. தாவேகாவின் சின்னம் மோதிர சின்னம் என்ற வகையிலே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தகவல் இது மொத்தமாக அங்கு 184 சுயேட்சை சின்னங்கள் இருக்கின்றன. 184 சுயேட்சை சின்னங்களை வரையறுத்து வைத்திருக்கிறது. இது அதில் ஏதேனும் ஒன்று என்று. ஆனால் தற்போது விஜய் கட்சி ஓரிடத்துல இரு இடத்துல போட்டியிடப் போவதில்லை. கிட்டத்தட்ட 234 தொகுதியிலும் போட்டியிடப் போவதாக தான் அவர்கள் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். எனவே ஒரே சின்னமாக கொடுக்க வேண்டும் என்று. இதே போல் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்த பொழுது அவர் கேட்டபோது டார்ச் லைட் சின்னம் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஒரே சின்னமாக. அதே போன்று விஜயின் தாவேகா கட்சி தற்போது அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருப்பதால் அவர்களுக்கு மோதிர சின்னம் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. ஆட்டோ சின்னம் தான் முதல் பரிந்துரையாக இருந்தது அவர்களுக்கு, முதல் வேண்டுகோளாக வைத்தார்கள். ஆனால் அது வேறொரு கட்சிக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு விட்டதால் மோதிர சின்னம் அல்லது விசில் இந்த 2இல் 1 கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்று கூறுகிறார்கள். மோதிர சின்னத்திற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தான் தற்போதைக்கு தெரிய வந்திருக்கிறது. ஷர்மிளா, தாவேகாவிற்கு வழங்கப்பட்டுள்ள சின்னம் குறித்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சண்முக சுந்தரம்.